ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி 50 வந்து ரிமைனிங் வந்து பார்த்தா அப்படின்னா ஆல் டைம் வந்து ஹிட் வந்து அடிச்சிருக்கு. அதாவது இன்றைக்கான டே ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,192 வந்து பார்த்தோம் அப்படின்னா டே ஹையை, டே லோ 24,998 வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது 25,070 இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து கோ டு லாங் சஸ்டெயின் ஆகி அந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து மேலே போகும். 25,240 வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஆனால் 25,192 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி கீழே நம்ம செல்லிங் கொடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,960க்கு கீழே போனால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங் மட்டும் சொல்லியிருந்தோம். ஆனால் டே லோ வந்து 24,998 வரைக்கும் டே லோ வந்து வந்திருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டினுடைய க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் ட்ரேடிங் செஷன் வெள்ளிக்கிழமை லெவல்ஸ், 2 லெவல்ஸ் எந்தெந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,156 ப்ளஸ் வந்து ஒரு 99 பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்தினுடைய எக்ஸ்பைரி வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ளோசிங் ஆகிடுச்சு. அதாவது அபவுட் 25,000க்கு மேலே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் சீரியஸ்க்கான கான்ட்ராக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ செப்டம்பர் சீரீஸ்க்கான ஸ்பாட் நிஃப்டினுடைய ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே ஹை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,192 வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ஹை. இப்போ நம்ம பையிங் லெவல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பையிங் லெவலாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த லெவல்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 25,120 25,120 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைட் லெவல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து இருக்குது, சஸ்டெயின் ஆகி மேலே இருக்குது. அப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த லெவல்ஸ்லேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 25,120 இந்த மாதிரி மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த இடத்துல வந்து பை என்ட்ரி கொடுக்கலாம். திரும்ப வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனுடைய லைஃப் டைம் ஹையை திரும்ப டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இந்த லெவல்ஸ் டச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இன்கேஸ் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,120 உடைச்சிட்டு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 25,070 நேற்று நம்ம கொடுத்த பையிங் லெவல்ஸ், அப்போது அந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இன்கேஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா திரும்ப ஃபர்தராக கீழே வர்றதுக்கு இந்த இடத்துல வந்து தான் சப்போர்ட் அடுத்தது எடுக்கும். 24,960 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ மெயினான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,120 பையிங் அபோவ். அடுத்தது நம்ம வந்து செல்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,070 இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா செல்லிங். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸான பாயிண்ட்ஸ். இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் பையிங்க, இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்தால் செல்லிங். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிலையன்ஸினுடைய ஏஜிஎம்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போனஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. இதற்கான போர்ட் மீட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 5 வந்து இருக்கும். இந்த மீட்டிங்கில் தான் இது வந்து கன்ஃபார்ம் தெரியும், போனஸ் எப்படி என்ன 1:1 இல்லை எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. அது டேட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்ட் மீட்டிங்கில் தான் தெரியும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுனால இதை பேஸ் பண்ணி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து மேலே போகிறதுக்கு அது ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 3% வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைட் போயிருக்கு. இதுவும் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கு. இது வந்து எதனால் ஏறி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதனுடைய பஜாஜ் குரூப்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கான வந்து ஒரு ஐபிஓ வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதை வந்து டேட் இன்னும் அறிவிக்கல அவங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வந்து டேட் அறிவிப்பாங்க. அறிவித்தது இந்த மாதிரி டேட் ஐபிஓ வர்றதுனால இந்த ஐபிஓ பேஸ் பண்ணி
பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு வந்து போயிருக்கு. இப்போ இந்த மாதிரியான மார்க்கெட் நியூஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல்ஸ் வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.